Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வித்தியாசமான எபிரேய பெயர்களை குறித்து பேச ஆண்டு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் வேத தியானத்திலே இயேசுவின் எபிரேய பெயர்களை குறித்து ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். அதன்படியாக இன்றைக்கு 27 மற்றும் 28வது நாமங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இதில் முதலாவதாக 27வது நாமத்தை ஜெபத்தோடு கூட தியானிக்கலாம். யெகோவா இஜூஸ் என்பது இயேசுவின் வித்தியாசமான எபிரேய பெயர்களில் ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். யெகோவா இஜூஸ் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி அந்த நாமத்துக்கு தெளிவான விவரமான அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் யெகோவா இஜூஸ் என்கிற வல்லமையுள்ள கர்த்தர் என்ற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமான ஒன்று. கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் அவரை குறித்து 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். 1, அவர் இருக்கிறவர். 2வது, இருந்தவர். 3வது, இனிமேல் வருகிறவர். 4வது, சர்வ வல்லமையுள்ளவர். 5வது, கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவர். 6வதாக அல்பாவானவர். அல்பா என்றால் கிரேக்க மொழி அர்த்தத்தின்படியாக 1000 என்று அர்த்தம், அதாவது எல்லாவற்றுக்கும் முந்தினவர். 7வதாக ஒமேகாவானவர். ஒமேகா என்றால் எல்லாவற்றுக்கும் பிந்தினவர், அதாவது முடிவானவர் என்று அர்த்தம். 8வதாக ஆதியுமானவர். ஆதி என்று சொன்னால் முதல் அல்லது அனைத்துக்கும் முற்பட்டவர் என்று மிக தெளிவாய் விபரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 9வதாக அந்தமும் ஆனவர். அந்தம் என்றால் கடைசியானவர் அல்லது இறுதியானவர். அல்லேலூயா. ஆம், யெகோவா இஜூஸ் என்னும் வல்லமையுள்ள கர்த்தர் இப்படி 9 பெருத்த அடையாளங்களை உடையவராயிருக்கிறார். இந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அல்பாவாக, ஒமேகாவாக, ஆதியாக, அந்தமாக இதுவரைக்கும் இருந்ததை போல இனிமேலும் இருப்பார், நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் வித்தியாசமான எபிரேய பெயர்களில் 28வது நாமம் யெகோவா ஷாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், யெகோவா ஷாலி என்று சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே என் கன்மலை என்று அர்த்தமாம். ஆம், கர்த்தரே என் கன்மலை. அப்படியானால் யெகோவா ஷாலி என்கிற எபிரேய நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவும் கன்மலைக்கு ஒப்பாகத்தான் சொல்லப்பட்டுள்ளார். அல்லேலூயா. அப்படியானால் கன்மலைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து 2 முக்கியமான கன்மலைக்குரிய சம்பவத்தை நாம் தியானிக்க முடியும். 1, மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசித்தால் இயேசு மரித்த போது கன்மலைகளும் பிளந்தன என்று வேதம் சொல்கிறது. ஆம், அவர் கன்மலையின் கர்த்தராய் இருந்தபடினால் அவர் மரித்த போது கன்மலைகள் ஆங்காங்கு பல நேரத்தில் பல விதத்தில் பிளந்தன, 2ஆக உடைந்தன. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் அப்படி கன்மலைகள் பிளந்ததினால் உண்டான விளைவு என்ன? கர்த்தர் நல்லவர். முன்பே மரித்து போயிருந்த அநேக பரிசுத்தவான்களின் சரீரங்கள் உயிரடைந்தன என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள இயேசுதான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவரை குறித்தான் யெகோவா ஷாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். 2வதாக மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசித்தால் கன்மலையில் இருந்த கல்லறையில் தான் இயேசுவை அடக்கம் செய்தனர். அப்படி
கண்மலையில் இருந்த கல்லறையில் இயேசுவை அடக்கம் பண்ணினதனால் உண்டான நல் விளைவு என்ன தெரியுமா? மார்க்கு 16:6 சொல்லுகிறது, இயேசுவும் உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, கண்மலையின் தேவன் மரித்தவராய் மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தவராயும் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த அபிஷேகம், யெகோவா ஷாலி என்கிற வல்லமையுள்ள கர்த்தருடைய கிருபை இப்பொழுதே உங்களை நிரப்பட்டும். கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படினில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையின்படி யெகோவா இஜூஸ் என்னும் நாமத்தோட வல்லமையுள்ள கர்த்தரும், யெகோவா ஷாலி என்னும் கர்த்தரே என் கண்மலை என்கிற அர்த்தத்துடைய தேவனும் உங்களோடு கூட இருப்பார். ஞான கண்மலையாகிய கிறிஸ்து உங்களை நடத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் யெகோவா இஜூஸ் என்னும் வல்லமையுள்ள கர்த்தராகவும், யெகோவா ஷாலி என்னும் திவ்ய நாமத்தின்படியும் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி. அந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய நீர் இவர்களோடு கூட இருந்து கிருபையிலும் வல்லமையிலும் தயவிலும் என்றும் பெருகி, அதிலும் எந்த நேரமும் உம்முடைய திவ்ய நாமங்களை சொல்லி சொல்லி துதித்து, அந்த துதியினால் இவர்கள் ஜெயிக்கட்டும், வெற்றி பெறட்டும், வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று ஊழியக்காரனாகி நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் இப்போதும் எப்போதும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.